T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல மக நட்சத்திரத்தை பற்றி காணலாம். காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் முதல் நட்சத்திரமாக 4 பாதங்களும் முழு நட்சத்திரமாக சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இறந்த முன்னோர்களுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் தாத்தாவுடைய அனுகிரகம், தாத்தாவுடைய சொத்து பரிபூர்ணமாக கிடைக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களோட படிக்கக்கூடியவர்கள், உங்களோடு பழகக்கூடியவர்கள், நண்பர்கள் வழியில்தான் மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்தாசை உதவிகள் சிறப்பாக கிடைக்கிறது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட்டாளிகள் தான் ஐடியா சொல்லி உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றக்கூடியவர்கள். நீங்கள் முதலாளி ஆவறீங்க, மாதம் லட்சத்துக்கு மேல் பெரிய அளவு ஒரு 10 பேர் 20 பேரை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஆணி வேறு அஸ்திவாரம் போடுறது உங்கள் நண்பர்கள் தான். இதை மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ இருந்து என்றோ ஒரு நாள் பழகியவர் கூட உங்களுக்கு உதவி செய்வார். சிம்ம ராசியில் கேது சார நட்சத்திரம். சிம்மம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வீடு. கேது சூரியனை கிரகணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி வாழ்க்கையில் கிரகண தோஷம் பிடித்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும், இவங்களுடைய மனநிலை இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் போராடி கொண்டே இருப்பார்கள். இவங்களுக்கு தூக்கம் என்பது குறைவுதான். கோழி தூக்கம். எப்போ படுக்கிறாங்க, எப்போ எந்திரிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு கோபம் இருக்கும். மற்றவர்கள் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய குணம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். போராட்டத்துடனே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தால் ஜெகம் ஆளலாம். ஒரு தொழில் செய்து ஒரு 10-20 பேருக்கு வேலை கொடுத்து நீங்கள் முதலாளி ஆகலாம். மகத்திற்கு தான் அந்த அளவுக்கு பவர் இருக்கு. கேது நட்சத்திரத்திலே மக நட்சத்திரத்துக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு. கோச்சாரத்தில் மக நட்சத்திரம் அதிபதி கேது. இப்போ பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய போகிறார். நட்சத்திர அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது, ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் ஒன்று நினச்சி கனவு காணுவீங்க. ஆனால் கனவு வர்றது என்னமோ அது வேறு மாதிரி வரும். ஏன்னா கோச்சாரத்தில் ராகு இதெல்லாம் உபதெய்வங்கள். மெயின் தெய்வம் யார் அப்படின்னா குரு, அதற்கு அடுத்தது சனி. குரு பகவான் கோச்சாரத்தில் எந்த ராசி கட்டத்தில் எங்கே செல்கிறாரோ அதை சார்ந்து தான் போதனை பேச்சாற்றல் இருக்கும். அதே மாதிரி கோச்சாரத்தில் சனி பகவான் எந்த ராசி கட்டத்தில் செல்கிறாரோ அதை சார்ந்துதான் சுகம், துக்கம், வேதனை, இறை பக்தி இருக்கும். சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார். 8வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோவில் பயணங்கள். இப்போ கோயிலில் போய் என்னத்தை வேண்டிக்குவீங்க அப்படின்னா, என்னுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும், என் பிள்ளைகளிடம் இருந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்குவீங்க. ஏன்னா 8ஆம் வீட்டிலே சனி நின்று 5வது வீட்டை பார்வை செய்கிறோம். பிள்ளைகள் சார்ந்தும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து தான் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சிம்ம ராசி மக நட்சத்திரத்திற்கு 12வது வீட்டிலே குரு பகவான் இன்னும் 2 மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். நட்சத்திராதிபதி கேது குருவை நெருங்கி கொண்டிருக்கிறார்.
குரு பகவான் வந்து கேதுவை நெருங்கி கொண்டிருக்கிறார். இப்போ வந்து மக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் கேலா யோகம், குருவும் கேதும் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க. உங்களுக்கு வந்து எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்கள் 12வது வீட்டிலே குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம், கோவில் கட்டுமானம், கோவில் திருவிழா, உள்ளூர் கோவில் வழிபாடு சார்ந்து உங்களுடைய முன்னேற்றங்களை, உங்கள் பயணங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இன்னும் 2 மாத காலத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்கு 12வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது குழந்தைகளை பற்றியோ, உங்கள் வேலை உத்தியோகம், உங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றியோ மக நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் தீரப்போகிறது. மக நட்சத்திர அன்பர்கள் ஜென்மத்திலே கேது ஓடிக்கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கனவு தொல்லை கூடுதலாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரம் தவறி சாப்பிட்ற மாதிரியான அமைப்பு, நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரம் தவறி தூங்குற மாதிரியான அமைப்பு மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்திலே கேது செல்லும்போது உங்களுக்கு கலத்திராதிபதி சனி பகவான் 8வது வீட்டில் இருக்கும்போது இளைஞர்கள் தவறான முடிவு, தப்பான முடிவு, தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்து கொள்வது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு எல்லாமே நேர காலம் சரியாக வந்து கொண்டிருக்கிறது. மக நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. அஷ்டமாதிபதி 12வது வீட்டில் குரு வந்து உச்சம் பெற்று செல்லும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மக நட்சத்திர இளைஞர்கள் இப்போ வந்து இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து வெளிநாடு வேலை கிடைக்கும், வெளிநாடு சம்பாத்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.